ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 98வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நியாய தீர்ப்புமாக இருக்கிறது. நாங்கள் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு இரட்சகராக வந்தார். அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார். அவர் நியாயாதிபதியாக வந்து அவர் நம்மை நியாயம் தீர்க்கவே வருகிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 9வது வசனம் கூறுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.